Can Fe3 plus oxidize bromide to bromine? Bromide na என்னது? Br minus. Bromine na என்னது? Br2. So இப்போ இது bromide வந்து bromine convert ஆகணும்னா it has to lose its electron அப்படிதானா? 2 electron வந்து lose பண்ணிச்சு அப்படின்னா bromine அப்படிதானா? See bromine எப்படி இருக்கும்? 1 2 3 4 5 6 7 electrons இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு electron gain பண்ணதுனால இது வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வச்சிருக்கோம். ஸோ இது மாதிரி ஒரு ரெண்டு இது ஜாயின் ஆகிச்சு அப்படின்னா ஆக்சுவலி ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகலாம். இந்த ரெண்டு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இது ரெண்டும் வச்சிருக்கோம்ல அது ரெண்டும் வந்து ரிலீஸ் ஆயிரும். சரியா? ஸோ இது வந்து பேசிக்கா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னா ஆக்சிடேஷன் பேசிக்கா நடக்க வேண்டி இருக்குது. ஸோ இது வந்து Fe3+ வந்து ஆக்சிடைஸ் பண்ண முடியுமா? இது வந்து இதை மாற்ற முடியுமா அப்படின்னா Fe3+ வந்து என்ன ஆயிருக்கும்? ரெடியூஸ் ஆயிருக்கும். சரியா? Fe3+ வந்து 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணி Fe2+ மாறணும் அப்படிதானா? ஸோ இது வந்து ஆக்சிடைஸ் ஆகினா இது ரெடியூஸ் ஆகணும். ஸோ அப்போ தான் இந்த ரியாக்ஷன் வந்து நடக்க பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ இது நடக்குமா? இந்த ரெண்டு ரியாக்ஷனும் நடக்குமா நடக்காதா அப்படின்னு தான் கொஸ்டின். இதான் கேட்டிருக்காங்க. கேன் Fe3+ இது வந்து ரெடியூஸ் இதுவே ரெடியூஸ் ஆகிக்கும். சரியா? 3+ வந்து ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணா 2+ மாறும். இப்போ நம்மளுக்கு 2 எலக்ட்ரான் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணதுனால 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணி 2 Fe நம்ம எடுத்திருக்கோம். சரியா? நடக்காது ஆக்சுவலி இந்த ரியாக்ஷன். எதுக்கு அப்படின்னா இப்போ பாருங்க ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து Fe3+க்கு கொடுத்துருப்பாங்க. இப்படி Fe3+ வந்து என்னதான் மாறுது? Fe2+ மாறதுக்குள்ள ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து 0.7 சரியா கொடுத்துருக்காங்க. அதே இது புரோமினை வந்து புரோமின் 2 வந்து ரிடக்ஷன், அதுவும் ரிடக்ஷன் தான். சரியா? இங்க இருந்து இங்க போனா ரிடக்ஷன் தானே. Br2 வந்து Br மைனஸா மாறினா அதுக்குள்ள ரிடக்ஷன் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 1.09V கொடுத்து. இது ரெண்டுல எது கூட? இதுதான் கூட. ஸோ நிறைய ரிடக்ஷன் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? பேசிக்கா நல்லா ரெடியூஸ் ஆகும். இதுதான் என்ன ஆகும்? அப்போ ரெடியூஸ் ஆகும். சரியா? இதுதான் ரெடியூஸ் ஆகும். நல்லா ரெடியூஸ் ஆகுறதுக்கு தான் நிறைய ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ ஆகும். ஆனா இதுல நம்ம என்ன பார்த்தோம் கொஸ்டின்ல? இது வந்து ஆக்சிடைஸ் ஆகும் அப்படின்னா ஆகாது. ஏன்னா Fe இது ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணோம்னா இது வந்து ரெடியூஸ் ஆகும், இதுதான் ஆக்சிடைஸ் ஆகும். Fe3+ தான் ஆக்சிடைஸ் ஆகும். பேசிக்கா என்ன நடக்கும் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட். இந்த 2Fe2+ வந்து 2 எலக்ட்ரானை கொடுத்து Fe3+ மாறிடும். அதுக்கப்புறம் இது வந்து ஆக்சிடைஸ் தான் ஆகும் ஆக்சுவலி. ஏன்னா அதுக்கு வந்து ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கம்மி. எது ரெடியூஸ் ஆகும்? புரோமின் தான் ரெடியூஸ் ஆகும். சரியா? ஸோ இதுதான் ஆக்சுவல் ரியாக்ஷன். இது அப்படியே ஆப்போசிட்டா நடக்காது. சரியா? திஸ் இஸ் நாட் பாசிபிள், திஸ் இஸ் பாசிபிள். ஸோ இதுதான் ஆன்சர். அதாவது நடக்காது. கேன் Fe3+ ஆக்சிடைஸ் bromate to bromine? நோ, இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஆக்சிடைஸ். இன்ஸ்டெட் வாட் வில் ஹேப்பன் அப்படின்னா bromine வந்து will reduce and Fe2+ will be oxidized. Okay, thank you.